நம்ம பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எங்களோடு சேர்ந்து கரங்களை தட்டி நன்றியுள்ள இருதயத்தோடு சேர்ந்து பாடுவோமா? ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. ஆனந்த மலையில் நனைந்து நனைந்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. ஆனந்த மலையில் நனைந்து நனைந்து தினம் நன்றி சொல்ல சேர்ந்து பாடலாமா? நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட வெளிச்சம் தந்தீரையா. வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட வெளிச்சம் தந்தீரையா. பாதம் அமர்ந்து நான் உன் குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா. சேர்ந்து பாடலாமா? பாதம் அமர்ந்து நான் உன் குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா. கரங்களை உயர்த்தி நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. ஒவ்வொரு நாளும் உணவும் உடையும் தந்து பாதுகாத்து வந்தீரையா. ஒவ்வொரு நாளும் உணவும் உடையும் தந்து பாதுகாத்து வந்தீரையா. உடல் சுகம் தந்து ஒரு குறைவின்றி வழி நடத்தி வந்தீரையா. உடல் சுகம் தந்து ஒரு குறைவின்றி வழி நடத்தி வந்தீரையா. கரங்களை தட்டி நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. துன்பத்தின் பாதையில் நடந்த அந்நாளில் தூக்கி சென்றீரையா. துன்பத்தின் பாதையில் நடந்த அந்நாளில் தூக்கி சென்றீரையா. அன்பரும் கரத்தால் அனைத்து அனைத்து தினம் அதிசயம் செய்தீரையா. செய்து பாடலாமா? அன்பரும் கரத்தால் அனைத்து அனைத்து தினம் அதிசயம் செய்தீரையா. கரங்களை உயர்த்தி நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா,
அதே நன்றியுள்ள இருதயத்தோடு தொடர்ந்து நம் ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. சங்கீதம் 121 5, 6 வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 121 5, 6. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. எத்தனை பேர் சொல்ல முடியும், கர்த்தர் என்னை விட்டு விலகாமல் இருக்கனால தான் நான் உயிரோடு இங்கே உட்காந்து ஆண்டவர் ஆராதிச்சுட்டு இருக்கேன்னு? ஹல்லேலூயா. அந்த கர்த்தருக்கு நாம் என்ன செய்ய முடியும்? நன்றி சொல்ல முடியும். ஹல்லேலூயா. சேர்ந்து இன்னொரு பாடலை பாடி ஆண்டவருக்கு உற்சாகமாக நன்றி சொல்ல போகிறோம். நன்றி என்ற வார்த்தைக்கு உரியவரே என்று நாம் சொல்லி ஆண்டவர் ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா. வார்த்தைக்கு உரியவரே, நம்பி வரும் எவரையும் காப்பவரே. நன்றி என்ற வார்த்தைக்கு உரியவரே, நம்பி வரும் எவரையும் காப்பவரே. என்னை சுற்றி சுற்றி அரணாக இருப்பவரே, பாய்ந்திடும் அம்புகளை தடுப்பவரே. சுற்றி சுற்றி அரணாக இருப்பவரே, பாய்ந்திடும் அம்புகளை. கரங்களை விட்டு சொல்லுவோமா? நன்றி 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 சொல்வேன். நன்றி 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 சொல்வேன். நன்றி 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 சொல்வேன். நிறைவோடு நடத்திடும் இயேசுவுக்கே நன்றி 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 சொல்வேன். நன்றி 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 சொல்வேன். நன்றி 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 சொல்வேன். ஒரு குறைவின்றி காத்திடும் இயேசுவுக்கே, ஒரு குறைவின்றி காத்திடும் இயேசுவுக்கே. கொஞ்சம் தேடி பஞ்சத்தில் தஞ்சம் வந்த என்னை போவாசின் வழி நின்று விசாரி. பலமா கொஞ்சம் தேடி பஞ்சத்தில் தஞ்சம் வந்த என்னை போவாசின் வழி நின்று விசாரி. ஓவும் செட்டை நிழல் என்னை மறைத்ததையா, நிறைவான பலம் என்னை நிறைத்ததையா. உம் செட்டை நிழல் என்னை மறைத்ததையா, நிறைவான பலம். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா? நன்றி 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 சொல்வேன். நன்றி 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 சொல்வேன். நன்றி 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 சொல்வேன். நிறைவோடு நடத்திடும் நன்றி 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 சொல்வேன். நன்றி தேங்க்யூ உமக்கு நன்றி 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 சொல்வேன். ஒரு குறைவின்றி காத்திடும் இயேசுவுக்கே, ஒரு குறைவின்றி காத்திடும் இயேசுவுக்கே. என் கோளின் வாட்டத்தில் நாத்தம் கொண்ட கூட்டம், நீர் போட்ட திட்டத்தில் கண்டது ஆட்டம். என் கோளின் வாட்டத்தில் நாட்டம் கொண்ட கூட்டம், நீங்க போட்ட திட்டத்தில் கண்டது ஆட்டம். உன் கண்கள் என் கோளை கண்டதையா, துளைத்ததை அவர் கண்கள் கண்டதையா. என் கண்கள் என் கோளை கண்டதையா, துளைத்ததை உலகமே கண். அதனால சொல்லுவோம் நன்றி 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 சொல்வேன். நன்றி 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 சொல்வேன். நன்றி 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 சொல்வேன். நிறைவோடு நடத்திடும் இயேசுவுக்கே நன்றி 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 சொல்வேன். நன்றி 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 சொல்வேன். நன்றி 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 சொல்வேன். ஒரு குறைவின்றி காத்திடும் இயேசுவுக்கே, ஒரு குறைவின்றி காத்திடும் இயேசுவுக்கே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? கர்த்தர் சமூகத்தில் இருப்பதே சந்தோஷம் தான். கரெக்டாக அவருடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தம். எந்த உலகத்தில் இருக்க எந்த காரியமும் கொடுக்க முடியாத ஒரு சந்தோஷம் நம்முடைய ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்குது. அவருடைய சமூகத்தில் எல்லா கவலையும், உலகத்தில் இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் மறந்து அவர் ஆராதிக்கிறது ரொம்ப பெரிய இன்பம். கரெக்டாக அதில் இன்னொரு தடவை பாட போகிறோம். கொஞ்சம் தான் தேடி வந்தோம், ஆண்டவரை தேடி தஞ்சம் தான் வந்தோம். ஆனால் இயேசு இவ்வளோ காரியங்களை தருவார் எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம். அவருடைய செட்டைகள் நிழல்ல ஆரோக்கியம் இருக்குது. இன்னொரு சேர்ந்து பாடலாமா? கொஞ்சம் தேடி பஞ்சத்தில் தஞ்சம் வந்த என்னை போவாசின் வழி நின்று விசாரித்தீர். கொஞ்சம் தேடி பஞ்சத்தில் தஞ்சம் வந்த என்னை
போவாசின் வழி நின்று விசாரி. உன் செட்டை நிலவென்னை மறைத்ததையா, நிறைவான பலன் என்னை நிறைத்ததையா. உன் செட்டை நிலவென்னை மறைத்ததையா, நிறைவான பலன் என்னை நிறைத்ததையா. நன்றி 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 சொல்வேன், நன்றி 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 சொல்வேன், நன்றி 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 சொல்வேன். நிறைவோடு நடத்திடும் இயேசுவுக்கே நன்றி 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 சொல்வேன், நன்றி 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 சொல்வேன், நன்றி 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 சொல்வேன். ஒரு குறைவின்றி காத்திடும் இயேசுவுக்கே, ஒரு குறைவின்றி காத்திடும் இயேசுவுக்கே. நன்றி என்ற வார்த்தைக்கு, நன்றி என்ற வார்த்தைக்கு உரியவரே, நம்பி வரும் எவரையும் காப்பவரே. ஆமென். நன்றி என்ற வார்த்தைக்கு உரியவரே, நம்பி வரும் எவரையும் காப்பவரே. நம்மை சுற்றி சுற்றி அரணாக இருப்பவரே, பாய்ந்திடும் அம்புகளை தடுப்பவரே. சுற்றி சுற்றி அரணாக இருப்பவரே, பாய்ந்திடும் அம்புகளை தடுப்பவரே. நன்றி 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 சொல்வேன், நன்றி 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 சொல்வேன், நன்றி 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 சொல்வேன். குறைவின்றி காத்திடும் இயேசு, நன்றி 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 சொல்வேன், நன்றி 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 சொல்வேன், நன்றி 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 சொல்வேன். ஒரு குறைவின்றி காத்திடும் இயேசுவுக்கே, ஒரு குறைவின்றி காத்திடும் இயேசுவுக்கே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பைபிள்ல நம்ம ஒரு காரியத்தை பார்க்கிறோம். எங்கெல்லாம் இயேசு போறாரோ அங்க எல்லாமே குறைவுகள் நிறைவாய் மாறுகிறது. ஆமென். பேதுரு வீட்டுக்கு போறாரு. அந்த வீட்டை விட்டு வெளியே வரும்போது அந்த மாமியாருக்கு நல்ல சுகம் கிடைச்சிருச்சு. ரைட்டா? ஆனா ஒரு கல்யாணத்துக்கு போறாரு. உள்ள போகும்போது குறை, அங்க வைன் இல்ல, காலி ஆயிடுச்சு அந்த கல்யாணத்துல. ஆனா அவர் வெளியே வரும்பொழுது எல்லாருமே, அப்பா முந்தின ரசத்தை பார்க்கலாம் இந்த பிந்தின கொடுத்த ரசம் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அங்க குறைவு நிறைவாய் மாறிச்சு. ஆமென். ஒரு மரண வீட்டுக்குள்ள போறாரு. வெளியே வரும்பொழுது மரித்து போன அந்த சிறுமி உயிரோடு எழும்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு எந்தெந்த வீட்டுக்கெல்லாம் போனாரோ, இயேசு எங்கெல்லாம் போனாரோ அங்க குறைவுகள் நிறைவாய் மாறிச்சு. ஆமென். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில இயேசு இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அதே இயேசு நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்கிறாரு. நான் விசுவாசிக்கிறேன், உங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாய் இயேசு மாற்ற வல்லவராய் போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அத நம்ம பாடணும். குறைவின்றி காத்திடும் இயேசுவுக்கு என் நன்றி எல்லாம், என் துதி எல்லாம் என்னை குறை இல்லாம நடத்துகிற இயேசுவுக்கு. ரெண்டு வகையா வாழலாங்க அந்த உலகத்துல. ஒண்ணு, எனக்கு குறை இருக்கு, எனக்கு இது இல்லை அது இல்லைன்னு இல்லாததை பார்த்துக்கிட்டே இருக்கலாம், இல்லாத பார்த்துக்கிட்டே குறை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இன்னொரு வகை வாழ்வது எப்படி தெரியுமா? குறை இருக்கதான் செய்கிறது, இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம், ஆனாலும் அந்த குறைகள் மத்தியிலும் என் ஆண்டவர் யெகோவா ஈரே என் குறைகளை நிறைவாய் மாற்றுவார் என்று விசுவாசமாய் அறிக்கை செய்து வாழுகிற வாழ்க்கை. ஆமென். ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களை உயர்த்தி, ஒரு குறைவின்றி காத்திடும், ஒரு குறைவின்றி காத்திடும். நன்றி 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 சொல்வேன், நன்றி 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 சொல்வேன், நன்றி 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 சொல்வேன். நிறைவோடு நடத்திடும் இயேசுவுக்கே, நிறைவோடு நடத்திடும். Sing it one more time. கரங்களை உயர்த்தி, நன்றி. Oh, we worship you, Jesus. We give you a million thanks, Lord. Oh, நன்றி. ஒரு குறைவின்றி காத்திடும் இயேசுவுக்கே, ஒரு குறைவின்றி காத்திடும் இயேசுவுக்கே. நல்ல கையத்தை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. ஆமென். பவுல் எபேசு சபைக்கு எழுதும்போது 5வது அதிகாரத்துல பவுல் இப்படியா சொல்றார். என்ன சொல்றார்னா, நீங்க மதுபானத்தை குடித்து நீங்கள் வெறி கொள்ளாமல் பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்து. ஆமென். எதனால நிறைந்து? இன்னொரு கேட்கிறேன், எதனால நிறைந்து? பரிசுத்த ஆவியால் நிறைந்து. இந்த நிறைந்து அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு பாத்தீங்களா? இட்ஸ் a word that
இட் மீன்ஸ் அது எப்படிப்பட்ட அர்த்தம்னா கண்டினியூஸா, ஏதோ ஒரு தடவை இல்லை, இப்போ தொடர்ச்சியாக, எவ்ரி டே, எவ்ரி டைம். அதான் அந்த அர்த்தம், அந்த ஒரு வார்த்தைக்கு அர்த்தம். எவ்ரி டைம், எவ்ரி டே. பால் நம்மளை பார்த்து சொல்ற காரியம் என்ன சத்தியம்னா, நீ ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியால் நீ நிரப்பப்பட வேண்டும். அல்லேலூயா. ஒரு சூப்பர் நேச்சுரல் இயர், ஒரு சூப்பர் நேச்சுரல் வாழணும்னா, ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில காணப்படணும்னா ஆவியானால் நம்ம நிரப்பப்பட வேண்டும் ஒவ்வொரு நாளும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நிரப்பப்பட்டு வழிநடத்தப்படும் பொழுது அந்த வாழ்க்கை நிச்சயமாகவே ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கையாக இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இங்க போ சொல்றாரு பரிசுத்த ஆவியால் நிறைந்து. அடுத்த வசனம் போட்டு 19வது வசனத்துல சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்களுடைய இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி. ஆமென். பரிசுத்த ஆவியால் நிரம்பி நல்லா பாட்டு பாடுங்க, கர்த்தரை துதிச்சு ஆராதனை செய்யுங்க. அதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிற கருத்து. ஆமென். So this morning, இந்த கால வேளையில இந்த worship கர்த்தர் கொடுத்த வார்த்தை தான் Holy Spirit தான். Holy Spirit is the Rhema word. பரிசுத்த ஆவியின் வல்லமை நம்ம ஒவ்வொருவரையும் மறுபடியும் நிரப்ப போகிறது. அல்லேலூயா. யாரெல்லாம் தாகமால இருக்கிறீங்களோ, யாரெல்லாம் வாஞ்சா இருக்கிறீங்களோ, you can seek after, be desperate after his presence. ஆண்டவர் ஒவ்வொருவரையும் இன்றைக்கு மறுபடியும் இன்னொரு விசை நிரப்ப அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஒரு புது பலன், ஒரு புது கண்ணோட்டம், ஒரு புது அபிஷேகத்தை நம்ம வாழ்க்கையில கொடுத்து நம்ம நிரப்ப அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். எங்களோடு இணைந்து இந்த பாடலை பாடி தொடர்ந்து அப்படியே ஆண்டவரை ஆராதனை செய்ய போகிறோம். Let's sing this song. என்னை நிரப்புங்கப்பா உங்களுடைய வல்லமையால, என்னை நிரப்புங்கப்பா உங்களுடைய அக்கினியினால அப்படின்னு சொல்லி இந்த பாடலை பாடுவோமா? Thank you Jesus. என்னை நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்னை நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால, என்னை நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்னை நிரப்புங்கப்பா அக்கினியால. நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, ஆவினாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே சொல்லுவோம். நிரப்பிடுங்க, ஆவினாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க. நிழலை தொடுவோம், சுகத்தை பெறணும், கற்றை தொடுவோம். ஆமென். நிழலை தொடுவோம், சுகத்தை பெறணும், கற்றை தொடுவோம். பேதுரு போல் என்ன நிரப்பிடுங்க, பவுலை போல் பயன்படுத்திடுங்க. பேதுரு போல் என்ன நிரப்பிடுங்க, பவுலை போல் பயன்படுத்திடுங்க. நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, ஆவினாலே நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க. காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும். சொல்லுங்க. ஆமென். மூழ்கனுமே, நான் மூழ்கனுமே, ஆவியின் மூழ்கனுமே, நிரம்பனுமே, நிரம்பனுமே, பரிசுத்த ஆவியில் மூழ்கனுமே, மூழ்கனுமே, நான் மூழ்கனுமே, ஆவியின் நதியிலே மூழ்கனுமே, மூழ்கனுமே, என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்ன நிரப்புங்கப்பா அக்கினியால, என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்ன நிரப்புங்கப்பா அக்கினியால. ஓ நிரப்பிடுங்க. Yes Lord. இந்த கால வேளையில் எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய ஆவியினால, உம்முடைய அக்கினியினால எங்களை நிரப்புங்க. Fill us Lord. Sing it again. நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் பாஸ்டர் ஒரு தடவை நிரப்பப்பட்டா போதாதா, நாங்க மறுபடியும் நிரப்பப்படணுமா? ஆமா. We need his power every day. We need his guidance every day. Hallelujah. ஆமென். நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு புது எண்ணெய் அபிஷேகம் நமக்கு தேவை. நேத்து நம்ம சந்தித்த சவால்கள் வேறு, இன்றைக்கு நம்ம சந்திக்க போகிற சவால்கள் வேறு. நேத்து நம்ம செஞ்ச ஆவியின் யுத்தங்கள் வேறு, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில பார்க்கிற ஸ்பிரிச்சுவல் பேட்டில்ஸ் வேறு. எவ்ரிடே டிஃப்ரெண்ட் பேட்டில்ஸ் வருது. அப்ப நமக்கு எவ்ரிடே ஒரு நியூ இன்ஃபில்லிங் வந்தாதான் நம்ம சந்திக்க முடியும், நம்ம முன்னேற முடியும், நம் ஜெயமாய் வாழ முடியும். ஆமென். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர்ல வாசிக்கும் பொழுது they were all filled. இந்த வார்த்தை all filled அப்படின வார்த்தை வரும். எல்லாரும் நிரப்பப்பட்டார்களா. செகண்ட் சாப்டர்ல எல்லாரும் நிரப்பப்படுறாங்க, தேர்ட் சாப்டர்ல எல்லாம் நிரப்பப்படுறாங்க, ஃபோர்த் சாப்டர்ல எல்லாரும் they are again filled again and again and again. Amen. பிரதர் சிஸ்டர், மண்டே நிரப்பப்பட்டா பத்தாது, டியூஸ்டே நிரம்பணும், வெனஸ்டேயும் நிரம்பணும். வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நமக்கு இந்த கிருபை வேணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? எத்தனை பேர் எப்படிப்பட்ட அனுபவம் எனக்கு வேணும்னு சொல்றீங்க? ஆமென். whatever you are doing, நீங்க எந்த மாதிரி ப்ரொஃபஷன்ல இருந்தாலும் சரி, if you can move with the anointing of God, தேவனுடைய அக்கினியோடு தேவனுடைய வல்லமையோடு நீங்கள் செயல்படும் பொழுது ஆமென், உங்க வாழ்க்கையே ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கையாக இருக்கும். ஹல்லேலூயா. உங்க டீச்சிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பர் நேச்சுரலா இருக்கும், உங்களுடைய பிசினஸ் சூப்பர் நேச்சுரலா இருக்கும், உங்க மினிஸ்ட்ரி சூப்பர் நேச்சுரலா இருக்கும். ஆமென். உங்க எல்லா ஏரியா, உங்களுடைய பேரண்டிங், ஆமென், நீங்க ஒரு அம்மாவா இருக்கீங்க, அப்பா உங்க பேரண்டிங் சூப்பர் நேச்சுரலா இருக்கும். every area of your life, ஆமென், நீங்க இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை வாழ்வீங்க. ஹல்லேலூயா. So how many of you desire to be filled again today? அப்படியே எழுந்து நின்று ரெண்டு கரங்களை உயர்த்தி, oh thank you Jesus. Oh நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க ஆவினாலே. கேளுங்க, வாஞ்சையோடு கேளுங்க. ரமா ஷக்கரமா லேமனா கதரமா சோதரோ லேமனா கரா சந்தரோ நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க வல்லமையாலே. காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும். காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும். மூழ்கணுமே, எஸ் லார்ட். நிரம்பணுமே, நான் நிரம்பணுமே, மூழ்கணுமே. கண்கால் அளவு போதாது ஆண்டவரே, உலகால் அளவு போதாது. ஓ உம்முடைய ஆவியானவர் நதிக்குள்ள நாங்க மூழ்கணும். You take control over us Lord. See one more time. மூழ்கணுமே, நான் மூழ்கணுமே, ஆவியின் நதியில மூழ்கணும்பா. Jesus fill us, Jesus fill us. நிரம்பணுமே, நிரம்பணுமே, நான் நிரம்பணுமே, நிரம்பணுமே, நான் நிரம்பணுமே. பரிசுத்த ஆவி நிரம்பணுமே. என்ன நிரப்புங்கப்பா, உங்க வல்லமையால நிரப்புங்கப்பா, உங்க அக்கினியால நிரப்புங்கப்பா, உங்க வல்லமையால என்ன நிரப்புங்கப்பா, நிரப்பிடுங்க. Lord, that is our prayer this morning. இந்த காலையில ஜெபம் இதுதான். எங்கள் ஒவ்வொருவரையும் சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் இன்னும் ஒரு விசை, one more time, fill us again. Oh நிரப்பிடுங்க, 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 என்ன நிரப்பிடுங்க வல்லமையால் நிரப்பிடுங்க. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க ஆவினாலே நிரப்பிடுங்க. நீங்க கேளுங்க, நிரப்பிடுங்க. அம்மனா ஷக்கரமனா சலமஹந்தரா வல்லமையாலே நிரப்பிடுங்க. Jesus நிரப்பிடுங்க. We need more of you. We need
நிரப்பிடுங்க. We are not satisfied where we are. வல்லமையாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க எங்கள் ஒவ்வொருவரையும் ஆவியினாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க இயேசுவே. நிரப்பிடுங்க வல்லமையாலே நிரப்பிடுங்க. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ண தேவன். பெந்தேகோஸ்தே நாள் அன்று ஒவ்வொருவரையும் வல்லமையினால் நிரப்பின தேவன் இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவரையும் அவருடைய வல்லமையினால் நிரப்பி இருக்கிறார். இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரோட அவருடைய வல்லமை நிரப்பி இருக்கிறது. Amen. We may not be expressive, but I can see through the eyes of faith that God has filled everyone in this place. இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் அவருடைய வல்லமை, அவருடைய dunamis power, amen, அவருடைய ரூவா, amen, காற்றுங்கள் மேல் வீசப்பட்டு இருக்கிறது. கர்த்தர் நிரப்பி இருக்கிற ரெண்டு கரங்களை உயர்த்தி நிரப்பிடுங்க என்ன, நிரப்பிடுங்க ஆவியினாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க என்ன, நிரப்பிடுங்க வல்லமையாலே நிரப்பிடுங்க. நிறைவானது வரும் பொழுது குறைவான எல்லா காரியங்களும் மாறும். When the fullness of God comes, when the Spirit of God is poured upon your life, உங்க வாழ்க்கையில் ஆவியானவர் ஊற்றப்படும் பொழுது எல்லா குறைகளும் மாறித்தான் ஆக வேண்டும். ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களை உயர்த்தி உள்ளே அழைத்து செல்லும் உங்க பிரசன்னத்தால். நல்ல பாடுங்க எங்களோட சேர்ந்து. உள்ளே அழைத்து செல்லும், உள்ளே உங்க பிரசன்னத்தால். Sing it one more time. உள்ளே உள்ளே அழைத்து செல்லும் உங்க பிரசன்னத்தால். As you lift your hands and stand, ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். புதிய ஏற்பாட்டில் உங்களுக்கும் எனக்கும் கிடைச்ச ஒரு பெரிய ஸ்லாக்கியம் என்ன தெரியுமா? நாம் கிருபாசன தண்டையில தைரியமாய் போவதற்கு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு ஒரு வழியை உண்டு பண்ணி இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் தூரமா இருந்தா பார்க்க முடியும். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள உங்களையும் என்னாலும் போக முடியாது. அந்த ஒரு நபர், அந்த ஹை பிரீஸ்ட் மட்டும் தான் போக முடியும். The rest of the people will stand outside. வெளிப்பிரகாரங்களில் நின்று தான் பார்க்க முடியும். ஆனால் இன்றைக்கு அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால கழுவப்பட்டவர்களாக, நீதிமானாய் மாற்றப்பட்டவர்களாக, ஆமென், புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றவர்களாக இன்றைக்கு நீங்களும் நானும் தூரமா இருந்து கர்த்தரை ஆராதிக்கணும் அவசியம் இல்லை. அவரோடு ஒன்றாக மாற முடியும். You can become one with the Spirit of God. Amen. இந்த கால வேளையில கர்த்தர் உங்களை அழைக்கிறார். God is calling you. You don't have to worship me from afar. Come closer. என்ன சமீபத்துல வா, நான் உங்களை அழைக்கிறார். Amen. கரங்களை உயர்த்தி Amen. Thank you Jesus ன்னு சொல்லுங்க. ஓ உள்ளே உங்க பிரசன்னத்தால். Sing it again. உள்ளே உள்ளே உங்க கிருபாசனத்தை அழைத்து சொல்லுகிறதற்காக நன்றி. உந்தன் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே என்னையும் அழைத்து செல்லும். சொல்லுவோமா? உங்கள் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே உந்தன் பரிசுத்த இரத்தத்தினாலே என்னையும் கழுவிடும். உங்க பரிசுத்த இரத்தத்தினாலே
உமை முகமுகமாய் தரிசிக்கிற அனுபவம் பிரசன்னத்தால். Thank you Lord, take us into your presence deeper and deeper. Sing it again. உள்ளே அழைத்து செல்லும். உங்க பிரசன்னத்தால். Yes Lord, இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா உங்களுடைய பிரசன்னத்தால். உள்ளே. Oh, we want to know you more. We want to see your face. We want to hear your voice. Oh, Ramasekre Salvana. உள்ளே அழைத்து செல்லும். உங்க பிரசன்னத்தால். Ruach Katre. Ruach Katre. Ruach Katre. சுவாச காற்றே என்னை நிரப்பிடுமே. சொல்லுங்க. Ruach Katre. Ruach Katre. சுவாச காற்றே. Sing it again. Ruach Katre. Holy Spirit. Fill us Lord. Ruach Katre. Ruach Katre. Ruach Katre. சுவாச காற்றே என்னை. ஓ Ruach Katre. Ruach Katre. சுவாச காற்றே என்னை நிரப்பிடுமே. Oh, thank you Jesus. Thank you Jesus. ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே. ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே. ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. Come down in our midst, Lord. Move, Holy Spirit. இறங்கி வாருமே. Sing it again. மேகமே, மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாரும். மேகமே, மேகமே, மகிமையின் மேகமே வந்தால் போதுமே. எல்லாம் நடக்குமே. வானம் திறக்கணும், வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும். வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும். நேச மகன் என்று நித்தம் சொல்லணும். நேச மகள் என்று நித்தம் சொல்லணும். மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாரும். மேகமே, பரிசுத்த ஆவியானவரே, ஓ எங்கள் மத்தியில் இறங்கி வந்தால் அசைவாடி கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஓ ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே,
இறங்கி வாருமே. மேகமே மேகமே மகிமையின் மேகமே வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. நீ வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. நீர் வந்தால் போதுமே, குறைவுகள் மாறுமே. வறண்ட நிலங்கள் செழிப்பாகுமே. ஓ ஜீவன் உண்டாகுமே. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை காத்தரே, நீராளுகை செய்யோ. Come on church, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை காத்தரே, நீராளுகை செய்யோ. வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ. Jesus, Jesus, Jesus. நீராளுகை செய்யோ. வல்லமையா வல்லமையா என்னை நீரைத்து, நீராளுகை செய்யோ. நல்ல ரெண்டு கரங்களை உயர்த்தி அக்கினியும் நீரே, அக்கினியும் நீரே, பெரும் காற்றும் நீரே, பெருமழை போலவே, பெருமழை போலவே, உம்மாவியை ஊற்றோ. அக்கினியும் நீரே, அக்கினியும் நீரே, பெருங்காற்று ரமஷக்கரு லிமனகத்ரே சல்மனா, பெருமழை போலவே, ஆவியை ஊற்றோ. வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ. உம் வல்லமையால் என்னை நிறைத்து, நீராளுகை செய்யோ. உம் வல்லமையால், உம் வல்லமையால் என்னை நிறைத்து, நீராளுகை செய்யோ. இன்னொரு விசை சொல்லுங்க. உம்முடைய வல்லமையால், உம் வல்லமையால் என்னை நிறைத்து, நீராளுகை செய்யோ. ஆமென். ரெண்டு கரங்களை உயர்த்தி யாரெல்லாம் அபிஷேகம் பெற்றிருக்கிறீங்களோ நல்ல அந்நிய பாஷையில கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்க. ஆமென். பரிசுத்தாவில நிரம்பி ஆமென் கீர்த்தனையை பாடுங்க, பாடல்களை பாடுங்க, ஞான பாட்டை பாடுங்கன்னு பவுல் நமக்கு சொல்லியிருக்கிறாரு. ஆவியோடும் பாடுங்க, கருத்தோடும் பாடுங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. Amen. Come on, just lift up your voice. சத்தத்தை உயர்த்தி வெக்கப்படாம நல்ல அபிஷேகம் பெற்றவங்க அந்நிய பாஷையில் ஒரு புதிய பாடலை பாடுங்க. ஆண்டவரோட சம்பாஷணை செய்யுங்க, அவரோடு பேசுங்க, ரகசியங்களை பேசுங்க. Hallelujah. Come on, this is your time, your time.
Let the river of life flow through you. Let the Holy Spirit river flow through you. Flow through you. Come on. Do not hold back. Do not hold back. Do not restrict yourself. Let the Holy Spirit guide you. Let the Holy Spirit lead you. Rama Shalbana Hantoro Sekre Mahantaraba. Lemanadara Sekre Mahantorobo. Remal Manama Sataraba Sekele Mehantaraba. Amen. உங்களுடைய பலவீனத்தில் அவருடைய பலன் பூரணமாய் விளங்குகிற நேரம். Amen. உங்கள் மூலமாய் ரகசியங்களை பேசுகிற நேரம். Come on church, come on church, lift up your voice and speak to God. தேவனோடு பேசுங்க, தேவனோடு பேசுங்க, தேவனோடு பேசுங்க. Lemanakara setele mahantorobo. Redanama satoloboro shikrabana hantaraba. Lemarakatorobo sekele mahantara. Limana santare mahantorobo. Lemanama sandoro. We worship you, Lord. We magnify your holy name. உம்மை போல வேற தெய்வம் இல்லை. ஓ உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். Come on, worship him, worship him. Amen. ஆராதனை செய்யுங்க. இன்னும் சில நிமிடங்கள், சில நிமிடங்கள். Let the river of life flow through you. Flow through you. அந்த ஜீவ நதி அது பாய்கிற இடமெல்லாம் ஜீவன் உண்டாகும். Amen. மரித்த காரியங்கள் உயிர்ப்பிக்கும், வறண்ட காரியங்கள் செழிப்பாய் மாறும், தரிசனங்கள் பிறக்கும். Right now, this is your time. This is your time. Lemaraga satarama selmenema handara. Lemanagara sandorobo sekerederia talaba. Linanama santorobo. Rederema sanama hantorobo. Amen. உங்க வாழ்க்கை முடிஞ்சு நினைக்கிறீங்க. இல்ல, this is not the end of your life. இது உங்க வாழ்க்கையின் முடிவு அல்ல, இது உங்க வாழ்க்கையின் கன்க்ளூஷன் அல்ல. ஆமென். கர்த்தர் புதிய காரியங்களை செய்கிறார், புதிய ஆரம்பத்தை கொடுக்கிறார். You are not in the end of your life. உங்க லைஃப் ஹிஸ்டரி எண்ட் பேஜ்ல வரல. கர்த்தர் புதிய காரியங்களை செய்கிறார், புதிய திட்டங்களை தருகிறார். ஒரு நியூ சாப்டர், ஒரு நியூ சாப்டர், a new beginning உங்க வாழ்க்கையில கர்த்தர் துவங்குகிறார். Reba satarama mana satorobo. Lemana karadara satorobo. இந்த ஆண்டு ஒரு சர்ப்ரைஸான ட்விஸ்ட் உங்க வாழ்க்கையில நீங்க பார்ப்பீங்க. ஒரு நன்மையான திருப்பங்களை நீங்க பார்ப்பீங்க. கர்த்தர் நன்மையாய் காரியங்களை முடிய செய்வார். ஆமென். எதிரி உங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம், ஆனா கர்த்தர் ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுக்கிறார். In the name of Jesus, in the name of Jesus. Mordecai, God has a plan for you. God has a plan for you. Amen. Nobody can destroy your life. ஆமான்கள் உங்களை தூக்கில போட முடியாது, சாத்தான் உங்களை அழித்து விட முடியாது. கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய போகிற காரியங்கள் பயங்கரமாய் இருக்கும், பயங்கரமாய் இருக்கும். You are not in the end of your life. New visions, new births. In the name of Jesus, in the name of Jesus, we give you glory, glory, glory. Makara satere, nilema sandu, mirema santara, nekarama sandoro. சில பேர் உங்க லைஃப் புக்கை நீங்க க்ளோஸ் பண்ணிட்டீங்க. இனஃப், இனஃப், போதும் அப்படி நீங்க க்ளோஸ் பண்ணிட்டீங்க. இல்ல, God is opening your life again. உங்க வாழ்க்கையை மறுபடியும் ஆண்டவர் திறக்கிறார். ஆமென். ஆரோனின் கோல் எப்படி ஒரு இரவுல அது துளிர்த்ததோ காய்த்ததோ பல, ஆமென், அது it became, it budded, it blossomed and it gave fruit. அது போல God is changing your life. புதிய ஆரம்பம், புதிய பிறப்பு, புதிய காரியங்கள் உங்க லைஃப்ல கர்த்தர் செய்கிறார். க்ளோஸ்ட் புக்ஸ் கர்த்தர் மறுபடியும் ரிவைவ் பண்றாரு. ஆமென். மறுபடியும் க்ளோஸ்ட் லைஃப் ஆண்டவர் மறுபடியும் ரிவைவ் பண்றாரு. ஆமென். எழுந்திருக்க கர்த்தர் செய்கிறாரு. ஆமென். The devil cannot write your end story. சாத்தானோ மனிதர்களோ உங்களுடைய கடைசி காரியங்களை எழுத முடியாது. கர்த்தர் உங்களை குறித்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற எல்லா காரியங்களும் நிச்சயமாக நிறைவேறும். ஆமென். கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு காரியம் உங்க வாழ்க்கையில் நிச்சயமாக நிறைவேறும், நிச்சயமாக நிறைவேறும். ஆமென்.
ஒரு வாசல் அடைக்கப்பட்டாலும் நீங்க கவலைப்படாதீங்க. அந்த ஒரு அடைக்கப்பட்ட வாசலை பார்த்து நீங்க சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் திறக்க போகிற வாசல்கள் ஏராளமா இருக்கிறது. God is opening new doors in your life. கர்த்தர் செய்வார். கர்த்தர் நிச்சயமாக செய்வார். Thank you Jesus. ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, ஜீவ தண்ணீர், தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உங்க பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையா, உங்க வல்லமையா, நீராளுகை செய்யும். உங்க வல்லமையால், வல்லமையா, நீராளுகை செய்யும். Thank you, Jesus. Thank you for your presence in this place. ஒரு நகோமியை போல உங்க வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்துட்டு ஒரு கசப்பான வாழ்க்கை. That's why you wanted your life chapter to end. அதனால தான் உங்க வாழ்க்கை புஸ்தகத்தை நீங்களே போதும் முடிஞ்சிருச்சுன்னு க்ளோஸ் பண்றீங்க. Naomi, you might have lost your loved ones. நீங்க நேசிக்கிற நபர்களை, நீங்க நம்பின நபர்களை நீங்க இழந்து போயிருக்கலாம். ஆனா உங்களை காண்கின்ற தேவன் ஒருவர் இருக்கிறார். உங்களை குறித்த புதிய திட்டங்களை வச்சிருக்கிறார். ஆமென். அந்த மாறாவின் வாழ்க்கையை மதுரமாய் மாற்ற ஒரு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். மறுபடியும் அப்பத்தின் வீட்டுக்கு உங்களை கொண்டு போவார். மறுபடியும் புதிய ஆரம்பத்தை உங்களுக்கு கொடுப்பார். மறுபடியும் உங்க முகத்துல ஒரு சிரிப்பு உண்டாகும். ஆமென். மறுபடியும் உங்க வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் உண்டாகும். You will see happiness in your life again. Amen. உங்க சந்ததி முடிஞ்சு நினைக்கிறீங்கல்ல, உங்க சந்ததியிலிருந்து தான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. உங்க ஜெனரேஷன்ல blessing நீங்க பார்க்க போறீங்க. You are not in your conclusion. You are not the end of your life. உங்க வாழ்க்கையின் முடிவுல நீங்க இல்ல. ஆண்டவர் யாருக்கோ தெளிவா சொல்றாரு. மறுபடியும் நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்க வாழ்க்கையில புதிய காரியங்களை செய்கிறார். புதிய வருஷம் புதிய காரியங்களை கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்து உங்களை வழி நடத்துவார். ஹல்லேலூயா. இயேசுப்பா, உடைய பிரசன்னத்திற்காக நன்றி, உடைய வார்த்தைகளுக்காக நன்றி. ஆண்டவரே, நாங்க சுயத்திலங்க நிக்கல, கிருபையாய் நாங்க நிற்கிறோம். இந்த 2025 இந்த ஜனவரி மாசம் இந்த நாள் வரைக்கும் உடைய கிருபை எங்களை தாங்கினது. இனிமேலும் உங்களுடைய கிருபை எங்களை தாங்கும். இனிமேலும் உங்களுடைய கரம் எங்களை வழிநடத்தும். இனிமேலும் உங்களுடைய மகிமை, இனிமேலும் உங்க மகிமைகள் முன்பதாக சென்று கோணல் வழிகளை செவ்வைப்படுத்தும். பாதை இல்லாத இடங்களில் பாதைகளை உண்டு பண்ணும். செங்கல்களை ரெண்டாக பிளக்கும். Amen. You will do miracles in our life and guide again, Lord. So we thank you. We thank you. We trust in you. உம்மை சார்ந்து நிற்கிறோம். உம்மை மட்டும் சார்ந்து இருக்கிறோம். எல்லா துதியும் கனமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நல்ல கைத்தட்டி மகிமைப்படுத்துவோமா? ஆமென், 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 ஆமென். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அமர்ந்து கொள்ளுங்கள். Praise God, praise God. நேத்து லூக் சாப்டர் 13 நான் வாசிச்சுட்டு இருந்தேன்.
லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் இந்த 6ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு அத்தி மரத்தை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கும். ஒரு ஃபிக் ட்ரீ. இது எப்படிப்பட்ட ஃபிக் ட்ரீனா, இங்கிலீஷில் இப்படி சொல்லுவோம், பேரன் ஃபிக் ட்ரீ, அதாவது கனி கொடுக்காத ஒரு அத்தி மரம். ஸோ அந்த கார்டனில் அந்த அத்தி மரம் இருக்குது. அந்த ஓனர் சொல்லிடுறாரு, 3 வருஷம் நான் பார்த்துட்டேன், இந்த அத்தி மரத்தில் ஒரு பழம் கூட வரல, அதனால வெட்டுவோம் அப்படின்ட்டு அந்த கார்டனர் சொல்கிறார். லெட்ஸ் கட் இட். அந்த ஓனர் சொல்கிறாரு, அதை கட் பண்ணிடலாம் அப்படின்னு இந்த ஓனர் சொல்கிறாரு. ஆனால் அங்கே ஒரு கார்டனர் இருக்கிறார். அந்த கார்டனர் சொல்கிறாரு, இல்லை கட் பண்ண வேண்டாம். அந்த ஓனர்கிட்ட வந்து ப்ளீட் பண்ணுறாரு, பரிந்து பேசுகிறாரு. பரிந்து பேசி சொல்கிறாரு, இன்னும் 1 வருஷம் கொடுங்க. ஆமென். இன்னும் 1 வருஷம் கொடுங்க. நான் இந்த மரத்தை சுற்றிலும் நான் தோண்டி நல்ல உரங்களை போட்டு நான் மறுபடியும் என்ன பண்ணுறேன், நான் முயற்சி செய்கிறேன். The world will want to cut you. Amen. But you have a gardener. உங்களுக்கு உங்கள் பரிந்து பேச ஒரு நபர் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உங்களை ஒரு நாள் கட் பண்ண விடவே மாட்டார். ஆமென். இன்னும் 1 வருஷம் டைம் கேட்குறாரு. டைம் கேட்டு அந்த அத்தி மரத்திற்கு டைம் வாங்கி கொடுக்குறாரு. ஆமென். உங்களை கட் பண்ண நினைச்சவங்க அநேக பேர் இருக்கலாம். ஆனால் I want to tell you, you have a God who is very gracious upon you. Amen. உங்க ஆண்டவர் உங்க இயேசு நம்ம மேல மிகவும் கிருபை உள்ளவராக இருக்கிறாரு. இன்னும் 1 வருஷத்தை நம்ம வாழ்க்கையில கொடுத்திருக்கிறாரு. ஆமென். இன்னும் 1 வருஷம். எப்படிப்பட்ட வருஷம்னா, கனி கொடுக்கிற வருஷம். அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்ற அந்த கார்டனரே உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென். அந்த தோட்டக்காரர் உங்களுக்கு உதவி செய்வார். நான் வெட்டுறேன், இதை நான் ட்ரை பண்றேன், I will dig around it, I will fertilize it அப்படின்னு சொல்றாங்க. I will bring fruit out of this tree. Amen. இந்த வருஷம் நீங்கள் ஒவ்வொருவரும் கனி கொடுக்கிற ஆண்டாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த 3 ஆண்டுகளோ எத்தனை ஆண்டுகளோ நீங்க கனி கொடுக்காம நீங்க இருந்திருக்கலாம். அது பழைய வாழ்க்கை. ஆனா இந்த வருஷம் ஒரு புது வருஷம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த வருஷம் புது வருஷம், நம்ம கனி கொடுக்கிற வருஷம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. So do not lose hope. நம்பிக்கை இழந்துடாதீங்க, விசுவாசத்தை இழந்து போயிடாதீங்க. ஆமென். சந்தேகங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க. போதுண்டா வாழ்க்கை அப்படின்னு சொல்லாதீங்க. இனிமேல் தான் நீங்க நன்மைகளை பார்க்க போறீங்க. இனிமேல் தான் ஆச்சரியங்களை நீங்க பார்க்க போறீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி